நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை சிந்தித்து உணர்வோடு கூட நாம் தியானிக்க போகிறோம். வேத புஸ்தகத்திலே புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். சீஷர்களுக்கு தான் உயிரோடு இருப்பதாக அவர் என்ன செய்து வந்தார்? காண்பித்து கொண்டே வந்ததாய் பார்க்கிறோம். அவர் பாடுபட்டு தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் சீஷர்களுக்கு திரும்ப again and again தான் உயிரோடு வந்துவிட்டேன், நான் உயிரோடு வந்துவிட்டேன், அந்த சிலுவையிலே ஜீவனை விட்டவராக நீங்கள் என்னை பார்த்தீர்கள் அல்லவா, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய நான் உயிரோடு கூட வந்து விட்டேன் என்று சொல்லி திரும்ப அவர்களுக்கு காட்சி கொடுத்து அறிவுறுத்தி கொண்டே வந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக தன்னை காண்பித்துக் கொண்டே இருந்தார். 3.5 ஆண்டுகள் உங்களோடு கூட நான் இருந்தேன் அல்லவா, அந்த இயேசு கிறிஸ்து இதோ நான் வந்து விட்டேன், உங்களை மிகவும் நான் நன்றாய் பார்த்து கொண்டேன் அல்லவா, 3.5 ஆண்டுகள் அந்த இயேசு நான் உயிரோடு வந்து விட்டேன், ஒரு குறையும் உங்களுக்கு வைக்காதிருந்தேன் அல்லவா, அந்த இயேசு நான் வந்து விட்டேன், பிசாசின் மேல் உலகத்தின் மேல் அதிகாரத்தை உங்களுக்கு நான் அள்ளி கொடுத்தேன் அல்லவா, அந்த இயேசு வந்து விட்டேன், கிராமமாய் சென்று அநேக பட்டணங்கள் தோறும் ஊழியத்திற்கு உங்களை கூட்டிச் சென்றேன் அல்லவா, கூட வந்தீர்கள் தானே, அந்த இயேசு கிறிஸ்து இதோ நான் உயிர்த்தெழுந்து விட்டேன், நான் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தேன் என்ற காரியத்தை திரும்ப உங்களோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன் அல்லவா, நான் ஆகாதவன் என்று நான் சிலுவைக்கு போக போறேன், அங்க மரிக்க போறேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன், இந்த உலகத்திற்கு நான் வந்த நோக்கம் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப நான் பேசிக்கொண்டிருந்தேனே, அந்த இயேசு நான் உயிர்த்தெழுந்து வந்து விட்டேன். சீஷர்களாகிய நீங்களும் என்னை போலவே ஊழியத்திலே மிக வல்லமையாய் நீங்கள் அந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு உங்களுக்கு வல்லமையை நான் கொடுத்தேனே, இதோ அந்த இயேசு நான் என்ன செய்து விட்டேன், உயிர்த்தெழுந்து வந்து விட்டேன் என்று சொல்லி திரும்ப அந்த சீஷர்களுக்கு காண்பித்து கொண்டே இருந்தான். என்னை பாருங்கள், நான் தான். போன வாரத்தில் ஆண்டவர் அவர் நம்மோடு கூட பேசின வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். போன வாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அருமையான சீஷர்கள் இருந்தார்களே, அந்த சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ என்னை பாருங்கள், என் கிட்டே வாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், என்னோடு உறவாடி பாருங்கள் சொல்லி போன வாரத்தில் ஆண்டவர் பேசினார். இன்றைக்கும் கூட அவர் தான் உயிர்த்தெழுந்து விட்டதை அவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். என்னை பாருங்கள், நான் தான் 3.5 ஆண்டுகள் கூட இருந்தேனே, அந்த கர்த்தர் நான் தான், வாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு காட்சி கொடுத்தே கொண்டே இருந்தார். சீஷர்களுக்கு அந்த 40 நாட்கள் பல சூழ்நிலைகள் வாயிலாக அவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஏன், என்ன காரணம், எதற்காக உயிரோடு இருக்கிறவராக அந்த சீஷர்களுக்கு அவர் காண்பித்து கொண்டே இருந்தாரே, காரணம் என்ன?
சீஷர்களை அவர் ஒரு விசேஷ நோக்கத்திற்காக அழைத்திருந்தார். சீஷர்களை எல்லாரும் சத்தமா சொல்லாமே, சீஷர்களை ஒரு விசேஷ நோக்கத்திற்காக அவர் அழைத்திருந்தார். அந்த நோக்கம் மகா பெரியது. இந்த பாவம் பிடித்த சாபம் பிடித்த உலகத்தை பாவமற்ற உலகமாய், இந்த மக்களை பாவம் இல்லாத மக்களாய் மாற்றும்படியான ஒரு பெரிய உன்னதமான வேலைக்கு, அந்த நோக்கத்திற்காக கர்த்தர் அவர்களை அழைத்திருந்தார். ஒரு மாபெரும் காரியத்தை சொல்லும்படியாக அழைத்திருந்தார். ஆகவேதான் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்துக் கொண்டே. அந்த காரணங்களிலே ஒரு 2 விஷயத்தை மட்டும் நம்ம வேகமா பார்த்து முடிக்க போறோம். வேகமா, நமக்கு நேரம் இல்லை, நமக்கு அடுத்து வாலிபர் கூடுகை இருக்கிறதாகவே வேகமாய். ஏன் உயிரோடு இருக்கிறவராக காட்டிக்கொண்டே இருந்தாரே, நான் உயிர் தெழுந்து விட்டேன், இதோ நான் வந்து விட்டேன் சொல்லி சீஷர்களுக்கு அவர் காட்டிக்கொண்டே இருக்க காரணம் என்ன? முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். மேல வசனம் வாசிங்க. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். போதுங்க. ஏன் உயிரோடு இருக்கிறவராக அந்த சீஷர்களுக்கு அவர் காண்பித்துக் கொண்டே இருந்தாரே? காரணம் என்ன? பல காரணங்கள் இருந்தாலும் சுருக்கமாய் 2 காரணத்தை மட்டும் நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். என் பின்னே வாருங்கள், ஃபாலோ மீ. என் பின்னே சீஷர்களாக அந்த மக்களை மாற்றும் பொழுது, அல்லது சீஷர்களாக அவர்களை அவர் அழைக்கும் பொழுது ஒரு விசேஷ வார்த்தை சொல்லி அழைத்திருந்தார். ஒரு விசேஷ வார்த்தை சொல்லி, அது என்ன? என் பின்னே வாருங்கள். என்னங்க சொல்லுங்க எல்லாரும், என் பின்னே வாருங்கள். இந்த மார்க்கு புத்தகத்திலே சீஷர்களை அவர் ஏன் அழைத்தார் என்ற அந்த விஷயத்தை நாம் அங்கு பார்க்க முடியும். என்ன? முதலாவது அவரோடு கூட இருக்கும்படியாக, பின்பு ஊழியத்திலே ஈடுபடும்படியாக என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். என் பின்னே வாருங்கள், என் பின்பதாக என்ன செய்யுங்கள்? நான் செய்வதையெல்லாம் நீங்களும் செய்யும்படிக்கு என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தை அங்கே சொல்லி அழைத்திருந்தார். 3.5 ஆண்டுகள் ஓடிவிட்டது. 3.5 ஆண்டுகள் ஓடிவிட்டது. பாடுகள் பட்டார், மகா உபத்திரவத்திற்குள்ளே சென்றார். அந்த பாடுகளின் பொழுது ஒரு சீசனும் கூட நிற்கவில்லை. எல்லாரும் ஓடிவிட்டார்கள். சிலுவையின் கீழே மட்டும் யோவான் என்ற சீசன் இருந்தான். கிட்டத்தட்ட எல்லா சீசர்களும் ஓடி போனார்கள். காரணம், உள்ளே அவர்களுக்கு பயம், மிகுந்த ஒரு வேதனை. 3.5 ஆண்டுகள் கூடவே இருந்தார், நன்றாக வைத்துக் கொண்டார். எல்லா தேவைகளையும் அவர் என்ன செய்தார்? சந்தித்தார். ஊழியத்திலே எடுத்து பயன்படுத்தினார். இப்பொழுது அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை, உள்ளே ஒரே பயம், வேதனை, ஓடி போனார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து மாபெரும் அற்புதமாக உயிர் தெழுந்து பிற்பாடு சீஷர்களிடத்திலே அவர் வருகிறார். அவருடைய சிந்தையிலே, அவருடைய எண்ணத்திலே ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஓட்டம், சிந்தனை ஓட்டம் என்னவா இருந்திருக்க கூடும்? என் சீஷர்கள் கடைசி வரை என் கூட நிற்க வேண்டுமே. என் சீஷர்கள் கடைசி வரை, அவர்களது இறுதி மூச்சு வரை என் சீஷர்கள் என்னோடு கூட இருக்க வேண்டுமே என்ற அந்த எண்ணம் திரும்ப திரும்ப அவருக்குள்ளே வந்து கொண்டிருந்ததோ என்னவோ.
தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காட்டிக்கொண்டே இருக்கிறார். எஸ், ஐ ஹவ் ரிசன், நான் உயிர் தெழுந்துட்டேன், இதோ நான் வந்து விட்டேன். நீங்கள் பார்த்த அந்த இயேசு மட்டுமல்ல, அந்த சாவை வென்று இதோ உங்களுக்கு முன்பதாக உயிரோடு நான் வந்து விட்டேன் சொல்லாமல் சொல்கிறார். இறுதி மூச்சு வரை என் பின்னே வர வேண்டுமே. இறுதி மூச்சு வரை ஞாபகம் இருக்கிறதா? 3.5 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொன்னேனே, என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள் சொல்லி அந்த வார்த்தை உங்களுடைய சிந்தையில் இருக்கிறதா? என் அன்பு சீசனே, பேதுருவே, யாக்கோவே, யோவான் என்று சொல்லி ஒவ்வொரு சீசனையும் பார்த்து சொல்லாமல் சொல்லுகிறார், கடைசி வரை. என்னங்க? கடைசி வரை, இறுதி மூச்சு வரை சொல்லாமல் சொல்லுகிறார். உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பிக்கிற ஒவ்வொரு முறையும் அவர் பேசாமல் பேசுகிறார். என்ன? பின்னோக்கி பார்த்து விடாதீர்கள். என்னங்க? என்னங்க? பின்னோக்கி பார்த்து விடாதீர்கள். நான் உயிர் தெழுந்து வந்து விட்டேன். சேவல் கூவும் முன்னே நீ சொன்னது போல என்னை தெரியாது என்று சொன்னாய் அல்லவா? இனிமேல் அப்படி சொல்லிவிடாதே, இனிமேல் அப்படி சொல்லிவிடாதே. நீங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு, ஐ நீட் யூ, நீங்கள் எனக்கு வேண்டும், என் பின்னே இறுதி வரைக்கும் நீங்கள் வர வேண்டும். உங்களுடைய இறுதி மூச்சு வரை நீங்கள் பின்னே வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த ஆத்தும தாகத்தை காட்டுவதற்காக தன்னை உயிர் தெழுந்த ஆண்டவராக, உயிரோடு வந்துவிட்டவராக அவர் திரும்ப திரும்ப காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு விசுவாசியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் உனக்கும் கூட எத்தனை முறை சூழ்நிலைகள் வாயிலாக, அநேக அற்புதங்கள் மூலமாக தன்னை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமாவா இல்லையா? பல முறை சோர்ந்து இருந்த வேளைகளிலே, மகனே நான் உன்னோடு தானே இருக்கிறேன் என்பதை அவர் காண்பித்துக் கொண்டுதானே இருக்கிறார். பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து, தீமைகளில் இருந்து பாதுகாத்து, தேவைகளை அற்புதமாய் சந்தித்து, ஒரு அழகான ஒரு குடும்பத்தை உங்களுக்கு ஈவாய் அவர் கொடுத்து, அன்பான பிள்ளைகளை கொடுத்து, எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் கூட இருந்து, மகனே நான் உயிர் தெழுந்து விட்டேன் என்று சொல்லி அவர் காண்பித்துக் கொண்டே தானே இருக்கிறார். எதற்காக? கடைசி வரை அவரை பின்பற்றுவதற்காக. ஆமென், அல்லேலூயா. கடைசி வரைக்கும், இறுதி வரைக்கும் என் பின்னே வாருங்கள் என்ற அந்த சத்தம் உன் காதுகளிலே ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே எதுவுமே தானாக என்ன செய்வதில்லை? சொல்லுங்க, தானாக நடப்பதில்லை. ஒரு நன்மை, ஒரு பிரயோஜனம், ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு சூழல், இதையெல்லாம் தானா நடக்குது. நான் இந்த காரியத்தை செஞ்சேன் அதனால நடக்குது அல்ல. உலக மனுஷன் சொல்றான், உலக மனுஷன் என்னுடைய திறமை, நான் கொஞ்சம் முயற்சி பண்ணேன், ஆகவே இந்த நன்மை என்னை தேடி வந்தது. தீமை வந்தால் அவன் சொல்ற வார்த்தை என்னது? நேரம் சரியில்லை. என்ன நேரம்? நேரம், விதி. என்ன விதி? தல விதியா? அது வேதத்தை அறியாதவர் பேசுகின்ற மொழி, தேவனை அறியாதவர் பேசுகின்ற மொழி. தேவனை அறிந்தவர்களுக்கு தெளிவாய் புரிதல் இருக்க வேண்டும். என் வாழ்க்கையிலே எதுவுமே தானாக என்ன செய்வதில்லை? நடப்பதில்லை. தீமையாய் இருந்தாலும் அந்த தீமையிலே ஒரு தேவ நோக்கம் உண்டு. ஆசீர்வாதமாயிருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்திலே ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன? நான் இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக அவர் அனுமதிக்கிறார். நான் வந்து விட்டேன், நான் இருக்கிறேன், கூட இருக்கிறேன். அந்த காண்பிக்கிற காரியத்தில் இருக்கிற
அந்த வெளிப்பாடு என்ன? சொல்லாம சொல்றாரு, கடைசி வரை என்னோடு இருக்க வேண்டும் மகனே, உன் இறுதி மூச்சு வரை, உன்னுடைய இறுதி மூச்சு வரை என்னோடு கூட இருக்க வேண்டும். என் பின்னே வாருங்கள் என்ற அந்த சத்தத்தை கேட்டு நீ என்னிடத்திலே வந்து விட்டாய் தானே, நீ என்னிடத்திலே வந்து விட்டாய், உன் இறுதி மூச்சு வரை நீ என்னோடு நிற்க வேண்டாமா என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இடையே வருகிற சோதனைகளை பார்த்து ஏன் உன் வேகம் குறைகிறது? இடையே உண்டாகிற பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, நான் ஒருவேளை உயிரோடு இல்லையோ என்ற சிந்தனை எல்லாம் உனக்குள்ளே உண்டானதே, ஏன் அப்படி சிந்திக்கிறாய் என்று கேட்கிறார். நான் உயிர் தெழுந்து விட்டேன். மீண்டுமாய் அந்த 3ஆம் வசனத்தை வாசிக்கிறார் அப்போஸ்தலர். அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். என்னங்க? அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். உயிரோடு இருக்கிறவராக. என் அன்பு விசுவாசியே, சீஷர்களுக்கு மட்டுமல்ல, உனக்கும் எனக்கும் கூட உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பல முறை பல விஷயங்கள் மூலமாய், பல சூழ்நிலைகள் மூலமாய் அவர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். நான் உயிரோடு இருக்கிற கர்த்தர், நான் யார்? உயிர் தெழுந்த கர்த்தர், நான் சாவை வென்ற தகப்பன், நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் திரும்ப திரும்ப அவர் தன்னை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். எதற்காக? முன்பு சொன்னது போல கடைசி வரை பின்பற்றுவதற்காக. என்னங்க சொல்லுங்க? கடைசி வரை, இறுதி மூச்சு வரை. இடையே உண்டாகிற போராட்டங்கள், சோதனைகளை பார்த்து பின்வாங்குதல் கூடாது, பின்தங்குதல் கூடாது, வாஞ்சை குன்றி போவது கூடாது. பேதுரு போல் செய்து விடாதே என்று சொல்லுகிறார். பேதுரு என்ன சொன்னார்? அந்த இயேசுவை தெரியாது, அவரை பார்த்ததே கிடையாது. என்னங்க? அந்த இயேசுவை தெரியாது, அந்த கர்த்தரை பார்த்தது கிடையாது என்று சொல்லி அவர் அந்த பேதுரு சொன்னது போல நீயும் சொல்லிவிடாதே என்று சொல்லுகிறார். பாருங்கள், பேதுருவுக்கு ஒரு சிந்தனை. வாசியுங்களேன், யோவான் சுவிசேஷம், யோவான் 21ஆம் அதிகாரம், யோவான் 21, யோவான் 21, 22 வாசிங்க. அதற்கு இயேசு நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா, நீ என்னை என்ன செய்து பின்பற்றி வா என்கிறார். பேதுருவுக்கு அடிக்கடி சிந்தைகளை மாற்றுகிற ஒரு தன்மை இருந்திருக்கிறது. ஆண்டவரே, அவனை பற்றி என்ன, இவனை பற்றி என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க ஆன்னு சொல்றாரு, அதெல்லாம் விட்டுருப்பா, நீ என்ன செய்ய, நீ என்ன பின்பற்றி வா. உன்னுடைய இந்த ஆவிக்குரிய பயணம் இறுதி மூச்சு வரை என்னோடு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் திரும்ப திரும்ப அதை அழித்து கொண்டே இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற விசேஷ வாக்கு என்ன? நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். இடையே இங்கும் அங்கும் சிந்தைகளை சிதற விடாதே, இங்கும் அங்கும் வேடிக்கை பார்க்காதே. உன்னை நான் முன்குறித்தது ஒரு சிறப்பான நோக்கத்திற்காக, உன்னை நான் மீட்டுக் கொண்டது ஒரு சிறப்பான நோக்கத்திற்காக. நீ எனக்கு வேண்டும். உன் வாழ்க்கையிலே நான் ஈடுபட்டது, உனக்கு அற்புதம் செய்தது, உன் தேவைகளை சந்தித்தது, உன்னோடு கூட இருந்தது, உன்னை எல்லாவற்றினின்றும் பாதுகாத்தது. எதற்காக? கடைசி மட்டும் ஸ்திரமா என்னை பின்பற்றுவதற்காக. ஜெபம் பண்ண ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், முடிஞ்சு. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் அற்புதமா உதவி செஞ்சுட்டார். முடிஞ்சுப்பா. ஆண்டவரே ஒரு பிரச்சனையில சிக்கிருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க. உடனே ஆண்டவர் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறதுக்கல்ல. என்னங்க, இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போவதற்காக அல்ல,
அற்புதங்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவர் பின்னே செல்வதற்கு, ஆமென், அவரை பின்பற்றுவதற்கு. நீ கவனிங்களே, சீசர்களை பார்த்து அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு ஏதாகிலும் குறைவா இருந்தது உண்டான்னு கேட்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்க? ஒன்றும் குறைவாய். ஒன்றும் என்ன செய்யல, எல்லாமே இருக்குது, எல்லாமே கிடைக்குது. அப்புறம் எதுக்கு அவர் பின்னாடி போனாங்க? சரி வீட்டுக்கு போவோம், அந்த வேலையை பார்ப்போம் என்றல்ல. எல்லாமே கிடைத்தாலும் இயேசு எந்த நோக்கத்திற்காக அவர்களை அழைத்தார் என்ற புரிதல் கொஞ்சமாவது அவர்களுக்குள்ள இருந்தது. என் அன்பு விசுவாசியே, உன்னை நோக்கி கர்த்தர் பேசுகிற திருவாக்கு என்ன? நீ ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஸ்வீகரித்த பொழுது என் பின்னே வா என்று நான் அழைத்த அந்த சத்தத்தை கேட்டு வந்து விட்டாய். உன் இறுதி மூச்சு வரை, உன் கடைசி வரைக்கும் அந்த பாதையிலே செவ்வனே நடந்து வா என்கிறார். செவ்வனே, உன் இறுதி மூச்சு வரைக்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் பாதை மாறி விடுகிறார்கள், இடையே சோர்ந்து போகிறார்கள், இடையே மற்ற விஷயங்கள் மேல் சிந்தை போய்விடுகிறது. இன்றைக்கு சீசர்களை பார்த்து சொன்ன அதே கடவுள், அதே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அன்பு மகனே மகளே, இறுதி வரை என்னை பின்பற்றி வா. ஆகவேதான் நான் உயிரோடு இருக்கிற தேவனாக உனக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறேன், என்னை உயிரோடு இருக்கிற கர்த்தராக. ஆண்டவர் அன்பாய் அழைக்கிறதை உணரலாமா? என் பின்னே வா என்று அந்த சீசர்களை மட்டுமல்ல, அவர் நம்மையும் அழைத்திருக்கிறார். ஆமென். நம்மையும் ஆண்டவரை நோக்கி வருவோம். இரண்டாவதாக மீண்டும் அதே வசனத்தை வாசியுங்கள். என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் என்றார். உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களை, மனுஷரை, எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? மனுஷரை, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். முதலாவது, தன்னை அந்த மக்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக அவர் காட்ட காரணம் என்ன? என் பின்னே வாருங்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா? அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். இறுதி மூச்சு வரை நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி சொன்னார். இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். அதை மறந்து விடவில்லை தானே என்று கேட்கிறார். அதை மறந்து விடவில்லை தானே. காரணம் என்ன? 3.5 ஆண்டுகள் கூடவே இருந்தவர், கூடவே கூட்டி சென்றார். பல அற்புதங்கள், பல வித்தியாசமான காரியங்கள், பிசாசுகளை ஓட விரட்டி விட்டார். எல்லா காரியத்தையும் பார்த்து இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அவர் ஜீவனை விட்டு கொடுத்து இறந்து போனார் என்ற சிந்தையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட வந்து விட்டார். காட்டுகிறார், தான் உயிரோடு தான் இருக்கிறேன். எதற்காக? உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் நான் சொன்னேன் அல்லவா? அது ஞாபகம் இருக்கிறது தானே என்று அதை அந்த மக்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக உயிரோடு இருக்கிறவராக அவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். அந்த அழைப்பை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி, என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில எதற்காக பல சூழ்நிலைகள் வாயிலாக நான் உன்னோடு தான் இருக்கிறேன்னு சொல்லி அவர் காட்பதற்கான காரணம் என்ன? ஏன் அவர் செய்தார்? எல்லாவித அற்புதங்களையும் ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஏன் செய்தார்? பின்பதாக உள்ள நோக்கம் என்ன? ஆத்துமாக்களை பிடிக்கும்படியாய். ஆமென். ஆத்துமாக்களை பிடிக்கும்படியாய். நான் என்ன விஷயத்திற்காக பூமிக்கு வந்தேனோ அந்த விஷயத்திற்காகத்தான் நீயும் இந்த உலகத்திலே பிறந்தாய் என்று உணர வைப்பதற்காக.
உன் சிந்தை, உன் பேச்சு, உன் நோக்கம், உன் திட்டம் எல்லாம் மக்களை, இந்த மனிதரை பிடிக்கிற சிந்தையாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. 2 விஷயங்களுக்காக அவர் உன் வாழ்க்கையில இதுவரை பல காரியங்களை செய்து உயிரோடு இருக்கிறவராய் அவர் காட்டியிருக்கிறார். 1, அவர் பின்னே இறுதி வரை பின்பற்றுவதற்காக. 2வது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக. இந்த 2 விஷயத்தை யார் சரிவர செய்யவில்லையோ அவர் உயிரோடு இல்லை என்பதாய்த்தான் பார்க்கிறார்கள். யார் ஒருவர் ஆண்டவருடைய அந்த பாதையிலே சரியாய் செல்லுகிறார்களோ, ஆண்டவரை எந்த இக்கட்டின் சூழ்நிலையிலும் விடாபடியாய் அவர் பின்னே செல்கிறார்களோ, யார் ஒருவர் ஆத்தும பாரத்தோடு கூட ஆத்துமாக்களை பிடிக்கும்படி சிந்தையாய் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இயேசு எப்போதும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவர்களுக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே உயிரோடு இருக்கிறவராய் பாருங்கள். ஆண்டவர் பின்னே செல்கிறவர்களாய் இருந்து வாழ்ந்து ஆத்துமாக்கள் மேல் சிந்தை கொண்டவர்களாக இருந்து ஆண்டவரை உயிரோடு இருக்கிறவர்களாய் பாருங்கள். அவரை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. யார் ஒருவர் ஆண்டவர் பின்னே செல்கிறார்களோ, யார் ஒருவர் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்கிறார்களோ, அவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதே கிடையாது. ஒருபோதும். பாருங்கள், பாடுகள் பட்ட பொழுது சீசை எல்லாரும் ஓடி போனாங்க. உயிர் தெழுந்த பொழுது அவரே தேடி வருகிறார் அவர்கள், இல்லையா? சீசர்கள் தேடி போகல, அவர் தேடி வருகிறார். உங்களுக்கு சமாதானம் என்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, 2 காரியங்களுடைய சிந்தையிலே வையுங்கள். ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையிலே பல விசேஷங்களை அவர் செய்வதற்கான காரணம் இறுதி வரை அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. 2வது, ஆத்தும பாரம். அந்த உணர்வோடு கூட ஆண்டவரை சேவிக்கலாம். நாம் எல்லாரும்